தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம் நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும். அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எதை நோக்கி செல்கிறது நம்ம இந்தியா? ஒருத்தருக்கு கூட ஒரு கவலையும் இல்லை. நாளைக்கு திவால் ஆகிட்டா நம்ம தான் பிச்சை எடுக்கணும். அரசியலில் மத கலவரங்கள், ஊழல் பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு இப்படி எதையாவது புதிய கதையை போட்டு மக்களை குழப்பி நாட்டுடைய பொருளாதாரத்தையும் நாட்டுடைய வளத்தையும் சுரண்டி கொண்டு இப்படி ஒரு பக்கம் சுடுகாடாகி கொண்டிருக்கும் நிலைமையில் மற்றொரு பக்கம் சினிமா துறை கேரளாவில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸ் ஜுரம் மாதிரி கேரளாவில் ஆரம்பிச்சிருக்கு. கடுமையான விபச்சாரம், பாலியல், இப்படி கடுமையான பல குற்றச்சாட்டுகளுடன் அங்கே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஹேமா அறிக்கைன்னு சொல்லி அப்படி போய்கிட்டு இருக்கும் வேளையில் இப்போ அடுத்து தமிழ் சினிமாவையும் அந்த வைரஸ் காய்ச்சல் தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் போய் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு கணம் இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால், சாக்கடை ஏன் நாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சாக்கடை அரசியலிலும் நாறுகிறது, ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் நாறுகிறது, சினிமா துறையிலும் நாறுகிறது. இப்படி எல்லா துறையிலும், காவல்துறையில் இருந்து மருத்துவத்துறைகள், எல்லா துறையிலும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் தடுக்கவும் முடியாது, இதற்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தே குற்றம் செய்பவர்கள், லஞ்சம் கொடுப்பவர்கள், இப்படி கொலை செய்தவர்களெல்லாம் அரசியலிலும் இப்படி பெரிய பெரிய பதவிகளிலும் அமர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இறைவன் ஒருவன் தான் கொடுக்க வேண்டும். தனக்குத்தானே எப்படி தண்டனை கொடுப்பார்கள்? நீதித்துறை வரை எல்லா துறையிலும் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, இப்படி கேவலப்பட்டு போன நிலைமையிலும் திரும்ப திரும்ப அவர்களுக்கே பதவியை மக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் திருந்தாத வரை எந்த ஒரு தவறான செயலையும் திருத்த முடியாது. ஒரு பக்கம் மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் கஞ்சாவில் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குற்றத்துக்கு மேல் குற்றம். குற்றம் செய்யாதவர்கள் நாட்டிலே வாழ்வது கேள்விக்குறியான நிலைமையில் இருக்கிறது. வயதான முதியவர்களை அடித்து கொள்ளும் அளவிற்கு, துன்புறுத்தும் அளவிற்கு, பெண்கள் தனியாக சென்றால் அவர்களை கற்பழிக்கும் அளவிற்கு பகிரங்கமாக லஞ்சம் வாங்குவதும், கொள்ளையடிப்பதும், கொடுமைப்படுத்துவதும், இப்படி மிக ஒரு பயங்கரமான நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு விரைவில் கிடைக்கும். மக்கள் சினிமாவில் நடப்பதெல்லாம் உண்மை, சினிமாதான் வாழ்க்கை, இப்படி போய் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். சினிமாக்காக நேரத்தையும் பணத்தையும் தன்னுடைய உடல் நலத்தையும் தியாகம் பண்ணுகிறார்கள். உழைப்பு குறைந்து விட்டது, வார்த்தை அதிகமாகிவிட்டது, வளர்ச்சி குன்றிவிட்டது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் அனைத்து இடங்களிலும் இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், எண்ட் ஆஃப் டே, அதாவது உலக இறுதி நாள் அடையக்கூடிய தருணம் வந்துவிட்டது. உலகம் முழுவதும் போர்கள், தகுதி இல்லாதவர்கள், முட்டாள்கள் எல்லாம் பதவிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல், மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல், மனம் போன போக்கில் மன இச்சைப்படி அவர்களெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையால் இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசர் வர வேண்டும். அவர் நிச்சயம் வருவார். அதுவரை நாம் பொறுத்திருப்போம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்போம். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும்.
அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம் நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும்.